கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 6:8. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காத படிக்கும் புத்தி கேள். Be forewarned, O Jerusalem, or I will turn away from you. I will make you a desolation, a land without inhabitant. எருசலேமே, எச்சரிக்கையாய் இரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன், உன்னை மனிதர் வாழா பாழ் நிலம் ஆக்குவேன். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் கடைசி நாட்களில், அதாவது பாபிலோனியர் ஆக்கிரமிப்பதற்கு முன் வாழ்ந்தவர். அப்போது யூதா, எருசலேம் உட்பட கடுமையான பாவத்தில் மிதிபெற்று தேவனை மறந்து விட்டார்கள். தேவனின் நீதி வருவதாக எரேமியா எச்சரிக்கை செய்கிறார். எருசலேமே, புத்தி கேள். இங்கு தேவன் எருசலேமை தன் பிள்ளையைப் போல பாசமாய் கூப்பிடுகிறார். புத்தி கேள் என்பது பார்வையை மாற்றிக்கொள், திரும்பிச் செயலை மாற்று என்ற அழைப்பு. எருசலேமே என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டு புத்தி கேள் என்று வாசியுங்கள். தேவன் உங்களை அவருடைய பிரியமான பிள்ளையாக உரிமையோடு அழைக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்ற கரிசனையில் புத்தி கேள் என்று கூறுகிறார். என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும் என்று சொல்வதை கவனியுங்கள். தேவன் தனது ஆழமான பாசத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவர் எருசலேமை கைவிட விரும்பவில்லை. ஆனால் பாவம் தொடர்ந்தால் தண்டனையும் தவிர்க்க முடியாது. எருசலேமை மட்டுமல்ல, நம்மையும் அவர் கைவிட விரும்பவில்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கே. இது ஒரு எச்சரிக்கை. தேவன் மனம் மாற்றம் இல்லாத நகரை வனாந்தரமாக, மக்கள் இல்லாத வெறுமையான இடமாக மாற்றுவார். ஆண்டவரது வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளின் வனாந்தர வாழ்க்கையை நீரூற்று நிறைந்த சோலை வனமாக மாற்றக்கூடிய தேவன், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாவ வாழ்க்கை வாழ்பவர்களை பாழும் குடியற்ற தேசமுமாக மாற்றுவது அவருக்கு கடினமா என்ன? யோசிச்சு பாருங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பே உருவான தேவன் நம்மை அரவணைத்து காத்து ரட்சிக்க ஆவலாய் இருக்கிறார். நாம் பரிசுத்தத்துடன் அவரை நெருங்குவோமா? வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று உறுதியளிப்பதை ஏசாயா 1 அதிகாரம் 18-19 வசனங்களில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தின் பின்னணியில் எருசலேமின் பிழைகள் என்ன என்று பார்ப்போம். முதலாவது, தேவனை மறந்தது. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ
எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்வதை எரேமியா 2:32 வாசிக்கிறோம். இரண்டாவது, மனமாற்றமில்லாத வாழ்வு. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை தன் மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் என்பதை எரேமியா 5:3 வாசிக்கிறோம். மூன்றாவது, செயல்களில் போலி போன்ற பக்தி. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று கூறுவதை எரேமியா 7:4 வாசிக்கிறோம். இன்று நாம் எருசலேமுடன் ஒப்பிடப்படும் போது அவர்கள் போல் இல்லாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறியது போல நாம் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி தேவனிடத்தில் சேர வேண்டும். தேவனிடத்தில் உண்மையான அன்பும் விசுவாசமும் கொண்ட நட்பு வேண்டும். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசி அறிவுறுத்துவதை மீகா 6:8 வாசிக்கிறோம். அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற சத்தியத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்பதை ஏசாயா 1:19-20 வசனங்களில் மிக தெளிவாக வாசித்து அறிகிறோம். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், துறப்பு தண்டனை. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்கலாம்? மனமாறும் இருதயம் வைத்திருக்க வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் வழிகாட்ட வேண்டும். அழிக்கப்படும் எருசலேம் போல அல்ல, புதிய எருசலேமாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் புனித வாழ்வு வாழ்ந்து நம் வாழ்வால் புதிய எருசலேமாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டியவர்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவர். கோபப்படுவதற்கு முன் பல முறை எச்சரிக்கை செய்கிறார். அவர் எதிர்பார்ப்பது மனம் மாறுதல்தான். எருசலேம் தேவனின் அழைப்பையும் இரக்கத்தையும் மதிக்கவில்லை. அதனால் பின்னால் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. மனமாற்றத்திற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. தேவனின் வாக்கு மூலம், இன்னும் தாமதமாகாமல் திரும்பு. இன்று நமக்கு இதே அழைப்புதான். என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு ஒரு தாய் பிள்ளையை அழைக்கும் முறை. கர்த்தரின் நீதி பாழும் குடியற்ற தேசம். பாவத்தின் விளைவுகள். புத்தி கேள், இன்னும் தாமதிக்காதே. தேவன் எருசலேமை மனம் மாற அழைத்தார், ஆனால் அவர்கள் மறுத்தனர். இன்று நம்மையும் அழைக்கிறார். நாம் மறுக்காமல் அவருடைய இரக்கம் விலகும் முன் அவரிடத்தில் திரும்புவோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எருசலேமின் பிழைகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வைத்தீரே, மிக்க நன்றி ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய இரக்கத்தை வெறுத்து பாவத்தில் நடந்திருக்க கூடாது என்பதையும் நன்கு புரிந்து கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை புதிய எருசலேமாக உங்களுக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாகவும் மாற்றப்பட கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களுக்கு வழிகாட்ட, உம்முடைய ஆவி எங்களை நிரப்ப, உங்கள் இரக்கம் எங்களை தாங்க, எங்கள் இருதயம் மனம் மாற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.